பரப்புரை என்பது வந்து பார்வையாளர்கள் வந்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அந்த தமிழக அரசு. கரூர் சார், கரூரில் இறந்து போனவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்படுகிற எந்த உதவியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கவில்லை. தமிழ்நாட்டில் அநேகமாக நமது எந்த அரசியல் கட்சியும் மக்களும் எதிர்க்கவில்லை. அரசு வேலை என்பது ஒரு கொள்கை வழியாக இருந்தால் நல்லது. ஒரு கொள்கை வகுக்கப்பட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் பரவாயில்லை. அது இல்லாதவரை கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். அரசு நிறுத்த வேண்டும். அதை மீண்டும் சொல்கிறோம், எந்த துயர் சூழலில் துயர் சம்பவங்களில் மனிதர்கள் யார் இறந்தாலும் அவர்களுக்கு தரப்படுகிற மனிதாபிமான உதவியை நாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அது வேறு. ஆனால் அரசு வேலை என்கிற போது அதற்குரிய ஒரு கைட்லைன்ஸ் அல்லது ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. அது வகுக்கப்படுகிற வரை அரசு கருத்தறிய வேண்டும். கொள்கை வகுத்த பிறகு ஒரு கைட்லைன்ஸ் உருவாக்கிய பிறகு இது போன்ற நிகழ்வுகள் எங்கே நடைபெற்றாலும் அரசின் இந்த முயற்சிகள் ஏற்புடையதான். அதுவரை அரசு பொறுத்திருக்க வேண்டும். கன்னியாகுமரி திட்டம் தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் சொல்லி பல எதிர்கட்சிகள் ஏற்கனவே குரல் எழுப்பியிருக்காங்க. மறுபடியும் இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க. நல்லதல்ல. அணுக்கழிவு என்பது நமது இயற்கையின் மீது தொடுக்கிற தாக்குதல். அது அடுத்த தலைமுறையை பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். கடல், காற்று, நீர் என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கானது. அதை அணுக்கழிவுகள் மாசுபடுத்திவிடக் கூடாது. இதற்கு தமிழக அரசு, ஒன்றிய அரசு கூடுதல் கவனத்தை செலுத்தி அந்த மீனவ மக்கள், அந்த பகுதி மக்களினுடைய உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை அணு என்பதும் அணுக்கழிவு என்பதும் இயற்கையை சர்வநாசம் செய்யும். எனவே அந்த விஷயத்தில் நமது அறிவியல் வல்லுநர்கள், இயற்கை ஆர்வலர்கள், இயற்கையை பாதுகாப்பதற்காக போராடுகிற பல பூவுலக நண்பர்கள் எல்லோருடைய கோரிக்கை மிக நியாயமானது. குறிப்பாக அந்த மக்களின் நலன் பொருட்டாவது இதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். பரவாயில்ல, ஒரு கருத்துக்கள் வந்து பகை போல் இல்லாமல் நல்ல சொல்லாடுடன் அடர்த்தியாக சொல்லப்படுகிற இந்த மோதல் வரவேற்கத்தக்கதுதான். அடுத்து மேகதாது பிரச்சனைக்கு நீர்வளத்துறை தமிழகத்துல வந்து எந்த ஒரு கடிதம் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இது சம்பந்தமா எந்த ஒரு கடிதம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றது? அப்படின்னு கர்நாடக அதிகாரியா, அமைச்சரா? அப்பனா நேற்று தான் இந்த காவிரி பிரச்சனையை துவங்கியிருப்பதாக அவர் கருதுகிறார். அவர் கொஞ்சம் நேரம் கிடைக்கிற போது அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். இது ஏற்கனவே பல ட்ரிபியூனல், பல நீதிமன்ற தீர்ப்பு, பல்வேறு பேச்சுவார்த்தைகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து நீருக்காக இயங்குகிற பகுதி நம்முடைய பகுதி. நம்முடைய மின்சாரத்தை இந்தியா முழுக்க கொடுக்கிறோம். நம்ம ஒருபோதும் நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற மின்சாரம், தமிழ்நாட்டின் பல பகுதியில் உற்பத்தி ஆகிற பொருளை இன்னொரு மாநிலத்திற்கோ இன்னொரு நாட்டிற்கோ கூடாது என்று ஒருபோதும் தமிழ் மக்கள் யாரும் சொல்லவில்லை. இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் இந்திய தேசியத்திற்கும் அது நல்லது. ஆனால் நீருக்காக இயங்குகிற பூமி தமிழ் பூமி. கர்நாடகத்திற்கு, கேரளாவிற்கு, ஆந்திராவுக்கும் நீர்பிடிப்பு இருக்கிறது. நம்மிடம் அந்த நீர்பிடிப்பு இல்லை. எனவே அவர்கள் பேச்சுவார்த்தையின்படி, நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பின்படி, ஏற்கனவே எட்டப்பட்ட தீர்வின்படி நடந்து கொள்வதுதான் நல்லது. உடனடியாக அவர்கள் காவிரி நீரை விடுவிக்க வேண்டும். மேகதாது அணையை கட்டக்கூடாது, அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க கர்நாடகா என்ன சொன்னாங்கன்னா, நீர் சேமிப்பு திட்டங்கள் வந்து தமிழகத்தில் இல்ல, வர தண்ணியை பூரா அப்படியே கடலுக்கு விட்டுறாங்க. உபரி நீரை சேமிக்கிற அளவுக்கு அவங்க எந்த ஒரு திட்டம் இல்லாதனால அவங்க சேமிக்க முடியல. நாங்க வந்து எங்களுக்கு உள்ள திட்டத்தை, எங்களுக்கு தண்ணி அதை நாங்கள் சேமிச்சு மீதி பூரா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம். நீர் சேமிப்பு திட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அவங்க கிட்ட கூட அந்த திட்டம் இல்லை. இப்போ நீர் சேமிப்பு குறித்து உலகம் புதிய சிந்தனைகளை துவக்கியிருப்பது என்பது உண்மைதான். அது குறித்து நாம் சிந்திக்கலாம். மழை நீரை பாதுகாப்பது, நதி நீர்களை பாதுகாப்பது, ஏரி குளங்களை பாதுகாப்பது, இவையெல்லாம் நீண்டகால திட்டம். இதை நாங்கள் மறுக்கவில்லை. தமிழ்நாட்டிலும் அறிஞர்களுடைய சிந்தனையில் அது இருக்கிறது. நாம் அதை மறுக்கவில்லை. பிரச்சனை அதுவல்ல. இப்ப தண்ணீர் எங்களுக்கு வேணும். டெல்டா வாடி இருக்கிறது. இது ஜீவாதார பிரச்சனை, உயிர் பிரச்சனை. எங்களுக்குரிய நீரை கொடுங்கள் என்றால் எங்களுக்குரிய உபதேசங்களை நீங்கள் தருகிறீர்கள். எங்களுக்கு தேவை உபதேசம் அல்ல, அறிவுரைகள் அல்ல,
தண்ணீர் அதை கொடுங்க. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இந்த MBBS மெட்டர்லாம் மிக குறைவாக நம்ம தமிழ்நாட்டில் பழகிட்டு குற்றச்சாட்டு. சார், அந்த மாணவர் பாதிக்கிற பிரச்சனைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும். இங்க தனியார் கல்வி நிறுவனங்களில், பல தனியார் மருத்துவமனைகளில் கொள்ளை லாபங்களுக்கு முடிவு கட்டணும். சிறு கல்வி நிறுவனங்கள் துவங்கி பெரிய கல்வி நிறுவனங்கள் வரை லாப வேட்கைக்கானதாக மாறிவிட்டது. இது நமது அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கிவிடும். கல்வி சமத்துவமானது, சமமானது, அனைவருக்குமானது. அந்த அரசியல் சாசனத்தின் இலக்கை இது சிதைக்கும். எனவே இது குறித்து ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். எனவேதான் நாங்கள் ஒரு இடது சிந்தனைக்கு நாடு மாற வேண்டும் என்கிறோம். கல்வியும் மருத்துவமும் அரசின் பொறுப்பு. கல்வியும் மருத்துவம் எப்பொழுது அரசு தனதாக்கிக் கொள்கிறதோ அப்பொழுதுதான் மக்கள் நல அரசு என்பதன் முழு பொருள் அர்த்தப்படும். அதுவரை அது கேள்விக்குறிதான். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மாணவர்கள் பற்றாக்குறை பள்ளிகள் மூடப்படுது. கரூரில் குறிப்பாக 3 பள்ளி மூடிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 60க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடிட்டு இந்த கல்வியாண்டு. உள்ளபடியே நமது அரசு பள்ளிகளின் ஆசிரியர்கள், அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் மிகச்சிறந்தவர்கள். நீங்க இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் 1 லட்சம் பேருக்கு மருத்துவம் பார்த்தது சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனை. உலகத்திலே எந்த மருத்துவமனையும் இல்லை. தனியார் மருத்துவமனை இழுத்து மூடிட்டாங்க. அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தான் மகத்தான சேவை புரிந்தார். இதன் பொருள் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களை நாம் எளிதில் கடந்து செல்கிறோம் என்று பொருள் அல்ல. நாம் அவர்களை மதிக்கிறோம். ஆனால் அங்கே லாப நோக்கு, இங்கே மனித உயிரை பாதுகாப்பதுதான் நோக்கு. அதுபோன்ற எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் தனியார் பள்ளிக்கூடங்கள் என்பது லாப நோக்கு தான். அங்க திறமையான ஆசிரியர்கள் இருக்கக்கூடும், நிர்வாகம் இருக்கக்கூடும், அது வேறு. ஆனால் நோக்கம் என்ன? ஆனால் அரசு பள்ளிக்கு அவ்வாறு அல்ல நோக்கம். லாபம் அல்ல, கல்விதான். எனவே தனியார் சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார்கள் என்றாலும் என்பதாக எடுத்துக்கொண்டாலும் அதை காட்டிலும் பல மடங்கு சிறந்த கல்வியை, கல்வி கட்டமைப்பை அரசால் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஒரு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி படித்தது அரசு பள்ளி. உலகத்திலே நிகரற்றவர் அவர். மூளை நரம்பியல் நிபுணர். அப்துல் கலாம் படித்தது அரசு பள்ளி. உலகத்தில் நிகரற்ற அறிவியல் விஞ்ஞானிகளில் அவர் ஒருவர், தொழில்நுட்ப விஞ்ஞானிகளில் அவர் ஒருவர். எனவே அரசு பள்ளி என்பது ஏதோ அறிவுக்கு தடை விதிப்பது போன்றும், அரசு பள்ளியால் உயரங்களை எட்ட முடியாது என்பது போன்றும் தோற்றங்கள் இன்றைக்கு நிலவுவது ஏற்புடையதல்ல. அரசு மருத்துவமனைகளால், அரசு பள்ளிகளால் சாதிக்க முடியும். ஆனா கூடுதல் கவனம் செலுத்தணும், கூடுதல் நிதி ஒதுக்கணும், கூடுதல் கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது என்பதுதான் எங்கள் கோரிக்கை.